அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளாக தமிழகத்தையே உலுக்கின செய்தி, விஜய் சாரோட பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பல பேர் சிகிச்சை பெற்றுக்கிட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் உயிர் பிழைக்கணும், மீதி இருக்கவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஆண்டவனை வேண்டுவோம். இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் அரசியல் தலைவரும் சரி, காவல்துறையும் சரி, மற்ற நிர்வாகிகளும் சரி, எல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உயிர் சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இங்கே வேடிக்கை பார்க்க போன, விஜயை பார்க்க போன எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்க, பரம்பரை பணக்காரங்க இல்லை, அன்னாடங்கட்சியில் இருப்பாங்க, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்துருப்பாங்க. அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து ஒரு உயிர் போகுங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பாகும். இன்றைக்கி பல கட்சிகள் தொகையாக உங்களுக்கு இறப்பு நிதியாக 20 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அது அந்த உயிருக்கு நிகராகாது, விலை மதிப்பில்லாத உயிர். அந்த உயிர் நம்ம ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, கூட இருக்கும் எல்லோரும் அவங்க பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள பார்க்க வர மக்களோட உயிருக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இது ஒரு 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 படிப்பினை தான். இதுக்கப்புறம் விஜய் சாராக இருக்கட்டும், வேறு கட்சி தலைவராக இருக்கட்டும், தயவுசு மக்களின் உயிருக்கு மதிப்பளித்து அதுக்கான இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே போய் மக்களை பாருங்கள், சந்திங்க. உயிர் சாதாரண விஷயம் இல்லை. தயவுசு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இன்னொன்று எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகும்போது குழந்தைய கூட்டி போகிறது தவறு, மிகப்பெரிய தவறு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கூட்டி போய் விஜயை காட்டலாம், அதனால் குழந்தை சந்தோஷப்படும்னு நினைக்கிறாங்க. இப்போ சந்தோஷமாக உயிரை போதுக்கப்புறம் அப்படி இப்படி சந்தோஷம் வரும் யாருமே சார். நீங்கள் விஜய் சார் விடுங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் சரி, ஒரு உயிருக்கு போராடிக்கிருக்காங்கிறத பார்த்துட்டு யாரும் பேச முடியாது சார். அது ஒரு கண்ணு படாமல் வந்திருக்கலாம், இல்லை அந்த நிகழ்வுங்கிறது இன்னும் சரியாக நான் இந்த வீடியோ பார்க்கல. கண்ணெதிர ஒரு பிரச்சனைங்கும் போது ஒரு மனுஷனுக்கு பேச்சு வராதுங்க, யாருக்கும் பேச்சு வராது. அது அவருக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு. ஏன்னா அதுக்கு போனதுக்கப்புறம் தான் தடிட்டு நடந்திருக்கு, பேசும்போதே செருப்பு வீசியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஒரு சைடாக பேசிடக்கூடாது இப்போது. ஏன்னா இது விசாரணை இருக்குது, விசாரணை கண்டுபிடிக்கப்படும். ஆனால் இதுக்கு யார் தவறோ, ஏன்னா ஒரு உயிரை கொல்றது, ஒரு உயிரை துச்சமாக நினைக்கிறது, அப்படி யார் பண்ணி தான் சரி, அது கண்டிப்பாக நிச்சயம் அதுக்கு தண்டனை உண்டு. கரண்ட்டை கட் பண்ணுறங்கிறது அது எந்த சூழ்நிலை பொறுத்துன்னு அது விசாரிக்கணும். ஏன்னா ஒரு ஜென்ரேட்டர் ரூமில் அதிகமாக ஆள் போகும்போது அது ஷாக் அடிச்சிருங்கிறது நினச்சி மக்களுக்கு ஆயிடக்கூடாதுன்ட்டு ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி அதனால் பேச்சு தடை பண்ணுறங்கிறதுலாம் அது பெருசாக எனக்கு படலை. லைட் ஆஃப் பண்ணனால ஒரு பேச்சு தடை பண்ண முடியாது. அது எந்த சூழ்நிலை ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணாங்கிறது விசாரணை வரும். ஆனால் பொதுவாக அது தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணுறது, ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணுறது ஆனால் சில சொல்கிறாங்க ஜென்ரேட்டர் ரூமில் மக்கள் அதிகம் ஆகிட்டாங்க, உள்ள தள்ளுமுள்ள நடந்துச்சு, அப்போ போய் ஆஃப் பண்ணாங்கிறாங்க. அது வேணும்னு ஆஃப் பண்ணாங்களா, வேணான்னு ஆஃப் பண்ணாங்களா, இல்லை சதியா அப்படிங்கிறது விசாரில் தெரியாது. அந்த ஸ்டில் எடுத்து ஸ்மெல் பண்ண வீடியோ இப்போ எடுத்ததில்லை, அது ஏற்கனவே ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோ. சில விசமிகள் அந்த வீடியோவை பயன்படுத்துகிறாங்க. இல்லை, அது திமுக பரப்புறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அதுதான் சொல்ல வந்தேன், திமுக பரப்புறாங்க சொல்ல வராங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அவர் அங்கே இருந்துக்கணுமா இருக்கக்கூடாதா? அங்கே இருந்துக்கக்கூடாது. ஏன்னா சில சூழலில் அங்கே நம்ம இருக்கணுமா போகணுமாங்கிறது நம்ம யோசித்து தான் போகணும். இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் போயிடலாம், துணை முதலமைச்சர் ஈஸியாக போயிடலாம், மற்ற அமைச்சர் போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஆனால் விஜய் சாருக்கு அதிகார பலம் இல்லை. இன்றைக்கி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர், இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு ஏதாவது அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகாது, அவருக்கு எதுவும் அசிங்கம் நடந்துடாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? எம்ஜிஆர் இறந்துட்டாங்க, எல்லா கட்சி தலைவரும் போய் இறுதிமுறை செலுத்தினாங்க. ஏன் கலைஞர் போகல? காமராஜருக்கு போனார் கலைஞர், ஏன் எம்ஜிஆருக்கு போகல? அங்கே போக முடியாது, அங்கே என்ன நடக்கும் தெரியாது, என்ன சூழலும் தெரியாது. அங்கே ஒரு உணர்ச்சி பயமான இடமா இருக்கும். அது அங்கே போய் விஜய் சாரோ ஆளுங்கட்சி இல்லாதவங்க போய்
சிக்கிற முடியாதுங்க. கட்சி தொண்டர்கள் வந்து பாக்கி தலைவர்கள் யாருமே அங்க இல்லையே சார். அதுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கு சார். சார் அங்கேயே மாவட்ட செயலாளர் எல்லாம் இல்லை விஜய் சாருக்குள்ள பயம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அங்கே விஜய் கட்சிக்கு எதிரானவர்கள், விஜய் பிடிக்காதவர்கள், அந்த விஜய் சார் கட்சி வளருங்கிறதுல எரிச்சல் உள்ளவர்கள், அவங்க இந்த ஆள் வரும்போது அவங்கள ரெவடியில் வச்சோ இல்லை அவங்க ஆட்களை வச்சோ கட்சி தொண்டர்கள் தானே சார். இல்லை ஏன் சார் நான் கேட்கல. சீமான் போனார்ல எவ்வளோ அசிங்கப்பட்டார். ஒருத்தர் கேட்குறாங்க இங்கே உள்ள நக்கா பார் கேட்குறாப்புல ஒருத்தர். யார் சார் தடுத்தீங்க? இங்கே ஒரு சீமான் கட்சி தலைவர் தானே, எதுக்காக போகிறாரு? இங்கே அங்கே உயிருக்கு போகிறதுக்குள்ள பார்க்க போகிறாரு. ஒரு அரசியல்வாதி ஒரு மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும்னு போகிறாரு. என்ன கேட்குறாங்க? நீ என்ன போய் பிடுங்க போகிறீங்க கேட்குறாங்க. நீ என்ன போய் நக்க போகிறீங்க? என்ன வார்த்தைகள் இது? அதை மீற போகிறார்ல. அப்போ சீமான் சாருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்றைக்கி விஜய் சார் போயில அவர் புஸ்லி ஆனது போனாலோ வேறு எதாவது நடக்கும்ல. நீங்கள் ஈஸியாக கேட்டுருவீங்க. இன்றைக்கி அங்கே எதாவது நடந்தால் யார் பொறுப்பதுக்கு? சில இடங்களில் அங்கே போகாமல் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் கேள்வி வைப்பீங்க, சில விமர்சனம் வரும். இந்த விமர்சனத்துக்கு பயந்து, இந்த கேள்விக்கு பயந்து உள்ளே போயிட்டு இன்னும் அசிக்கப்பட்டால் அது நல்லா இருக்காது. கரூர் சம்பவம் வந்து விஜய் சாருடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்குமா? சட்டசபை தேர்தலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்? இல்லை பாதிக்குமா பாதிக்காதுங்கிறது விசாரணை நடக்குதுல்ல. இந்த சாவுக்கு என்ன காரணம்? சதியா இல்லை வெறும் விபத்தா? இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசுவரம் வளருமா இல்லை வளர்ச்சி தடுக்காங்கிறது இந்த விசாரணை முடிவு. அந்த விசாரணை வந்து நேர்மையாக இருக்கணும். சரி, இத்தனை பேர் இழப்பு வந்து சரி, அவங்க கட்சியோட சரியான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பிரச்சனை இப்போ நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லி கட்சி கட்டமைப்பு இல்லை சார். கட்சி கட்டப்புன்னு அது தப்பு. அது விஜய் சார் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவங்க 10,000 வரும்னா அதை நம்புறதுக்கு இந்த போலீஸ் இலாகா இல்லை, உள்துறை இல்லை. திருச்சியில் எவ்வளோ இருந்துச்சு, நாமக்கல் எவ்வளோ வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போ கரூரில் எவ்வளோ வருவாங்கன்னு விஜய் சார் சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவங்க 10,000னாங்கன்னா நாமக்கல் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க? திருச்சியில் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க? அதை நீங்கள் கணக்கு எடுக்கலையா நீங்கள்? அப்புறம் இதுக்கு காவல்துறை இருக்குது, எதுக்கு உளவுத்துறை இருக்குது? அவர் லேட்டாக வந்து காரணன்றாங்க. லேட்டாக சார், நான் வந்து சிவாங்க நாடகம் போட்டேன். நான் சிறு வயதில் 7 மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்படின்னு சிவங்கில் போய் மேடை கொண்டு உட்காந்துருக்கேன். 7 மணிக்கு சொன்னவர் 10:30 வந்திருக்கிறார். எந்த ஆசிரியர் தெரிவு சொன்னதுக்கு வராங்க? எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எந்த அரசியல் தலைவர்கள் சொன்ன இடத்துல டான் போய் மேலே நின்றுருக்காங்க சார்? அவங்க இதில் இந்த மாதிரி ஒரு இது கூட அசம்பாவிதம் நடந்துச்சு சார். அதனால் லேட்டாக தப்புன்னு சொல்லாதீங்க. நான் சொல்கிறது லேட்டாக வந்ததுனால தான் நடந்து ஒரு 19 ஒரு குற்றத்தை சாட்டக்கூடாது. இடம் சரியில்லை. சரியாக செயல்படலை, காவல்துறை சரியாக செயல்படலை சார். ஏன்னா அந்த இடத்த கொடுத்துருக்கூடாது சார். அவங்க கேட்ட இடம் ஒரு லெட்ரு வந்திருக்கு சார், எல்லாத்துக்கும் வருது. அவங்க கேட்ட இடம் வேறு, இந்த குருளான சந்துக்குள்ள கேட்கல. அவங்க கேட்டது பெரிய இடம் கேட்டிருக்காங்க, அதையே கொடுக்கல. லைட் ஹவுஸ் கேட்டிருக்காங்க சார். அங்க வந்து ஒரு பாலம் இருக்குல்ல, இவ்வளோ ஜனங்க சேர்ந்து பாலத்தில் ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அப்போ நீங்கள் கரூரே கொடுக்காதீங்க. நான் சொல்கிறேன், ஒரு பெருசு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல 25,000 30,000 பேர் தாங்காது அப்படின்னா நீங்கள் கரூர் ஊருக்குள்ளேயே கொடுக்குறீங்கிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க? கொடுக்காதீங்க சார். எனக்கு அரசியல் தெரியாது சார், நான் கேட்குறேன் சார். எனக்கு தெரியாது சார், புதுசில் வந்ததுக்கு அரசியல் அவ்வளோ தெரியாது சார், அனுபவம் இல்லை சார். விஜய் சாருக்கு அனுபவம் இல்லை சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். சாங்க கரூருக்கு அவுட்டில் போங்க, எல்லா ஊரும் அவுட்டில் கொடுங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ விஜய் சார் வந்து சரின்னு சொல்ல, அந்த இடம் கேட்ட தப்பு, விஜய் சார் கேட்ட தப்பு சார். நீங்கள் சார் கொடுக்குறீங்க? யார் சார் யார் இங்கே இப்போ ஆளுங்கட்சி? யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? அவங்க நினச்ச இடத்துல நான் கேட்குறேன், விஜய் சார் நினச்ச இடத்துல கூட்டம் போட முடியுமா? முடியாதுல்ல. உங்களோட அனுமதி கேட்கணும்ல. நீங்கள் அனுமதி கொடுத்தா தானே அவங்க கூட்டம் போடுறாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. சில சினிமா பிரபலங்கள் வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சில ஒரு வந்து அது சில கால் புனிச்சாக இருக்கலாம். இதில் அது வந்து அவங்களோட அறியாமையாக இருக்கலாம். அப்படியே அரெஸ்ட் பண்ணுறதா இன்றைக்கி நிறைய அரசியல்வாதி வெளியே தெரிய முடியாது, எல்லாத்துக்கும் உள்ளதான் போடணும். இப்போ ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னா எத்தனையோ இருக்குது. நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க. முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி நான் கேட்கல, எல்லோரும் கேட்குறாங்க. இன்றைக்கி இதுக்கு நான் ராவா தூக்கம் இல்லை, உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் 6 பேர் செத்தாங்கல்ல, ஏன் போகல? உடனே ஏன் போகல? மெரினா பீச்சில் விமான ஷோ நடந்துருக்கு சார், கண்டினியூவாக நடக்கல.
இல்லை கள்ளக்குறிச்சி எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் வரிசை பணத்தை போட்டு கதறாங்க. ஏன் போகலாம் இன்னைக்கு? அன்னைக்கு சென்னையில் தான் இருக்காரு முதல்வர், துணை முதல்வர் சென்னையில் தான் இருக்காரு. வேணும் சொல்ல 5 பேர் செத்தான்ல, போய் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்ல வரீங்களா நீங்க? இல்லை நீங்கள் எல்லா உயிரும் ஒன்றா நினைக்கணும். எல்லா உயிரும் ஒன்றா நினைக்கணும். எல்லா சூழ்நிலையும் இருக்கிற உயிர் ஒன்றா நினைக்கணும். இன்னைக்கு துணை முதலமைச்சர் துபாய் போயிட்டார்ல, உடனே திரும்பி போகிறாரு. இதே கள்ளக்குறிச்சியில் செத்தாங்கல்ல, அன்னைக்கு துணை முதல்வர் இங்கே இருந்தார், ஏன் போல? துபாய் போனவர் உடனே திரும்பி வர முடியுது. இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஏன் பக்கத்தில் 50 கிலோமீட்டரில் போகிறீங்க, போக முடியல? நீங்க ஸ்டாலின் சொல்றீங்க, நாங்க விஜய் கேட்டோம்னு சொல்ல மாட்டீங்களே நீங்கள்? இல்லை அவர் நான் சொல்லல, அவருக்கு சார் அரசியல் பேச வர்றாரு, அனுபவம் இல்லை சார். எந்த மீட்டிங் தெரியல சார். நீங்கள் சார் நிர்வாகம் தான் சொல்லணும், இங்கே அனுமதி கொடுக்கக்கூடாது. வந்து ரஜினி சார் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஆனா இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உடனே வந்து ட்விட்டர்ல ஒரு இது போட்டாரு. ரஜினி சார் சமீபத்துல கூட ஒரு மேடையில கொஞ்சம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு பொறுப்புல சங்கத்துல இருக்காரு, பொறுப்புல இருக்காரு. இல்ல நாங்க பேரரசான ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ராசி தெரியுமா? அவர் ரியாக்ட் பண்ணாலும் தப்பு, அவர் ராசி. உடனே ட்விட்டரில் நீங்கள் போடலன்னா ரஜினி என்ன பண்ணுறாரு? மற்றவங்களாம் குரல் கொடுக்குறாருல, அவர் திமுக விழாக்கெல்லாம் போய் உட்காராருல, இதுக்கே அவன் குரல் கொடுக்கலன்னு கேட்பிய. அப்புறம் விஜய்க்கும் ரஜினி சாருக்கும் உள்ள பிரச்சனை பகையாண்டு இது பண்ணுவிய. கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காட்டும் தப்பு. ஏன் ஆன்சரேன், ஒரு மனுஷன் 40 பேர் இறந்துருக்காங்க, அதுக்கு ஆறுதலாக அவங்க ஆத்ம சாந்தியில் இருக்குது ஒரு ட்விட்டர் போட்டுக்காரு. இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால், இது எங்கே என்ன போகிறது, எங்கே போய் நாடு எங்கே போகிறது இல்லை எல்லாருமே சார். இங்கே நான் மேடையில் இருந்தேன் சார். அன்றைக்கி ஆடியோ ரிலீஸு, நான் மேடையில் இருக்கேன். மேடையில் இருக்கும்போது எனக்கு பிஆர் சொல்கிறார் காதில் வந்து, சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி போயிருக்கேன் சார். அப்போ 29 பேர் இறந்தது சொன்ன செய்தி. இல்லை விழா முடியும் போது அது 35 தாண்டிடுச்சு. அப்போ இங்கே நான் சாதாரண ஒரு பேரரசு, நான் ஆடியோ ரிலீஸ் உட்காந்துருக்கேன், எனக்கு தகவல் வருது 29 இறந்துட்டாங்கட்டு. அப்போ சாதாரண பேரரசுக்கு வரும்போது அப்போ அங்கே ரஞ்சிதா வராதா? அதை தப்பு சொல்லக்கூடாது. உடனே ட்விட்டர் போகிற தப்பு சொல்லக்கூடாது.